கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலும் உங்களை இந்த காணொளி மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றும் நம்முடைய ஆலயத்திலே போய் ஆண்டவரை வழிபட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இது எவ்வளவு காலம்தான் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் நம்முடைய இல்லங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய இயல்பான வாழ்க்கை எப்பொழுது தொடங்கும் என்ற பல்வேறு விதமான கேள்விகள், பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணை செய்கிறார் என்பதை மட்டும் நாம் மறக்காமல் இருப்போம். நம்முடைய நம்பிக்கைகளை கடவுள் மேலே வைத்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்ற எண்ணத்தோடு கூட நாம் நகர்ந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் நம்முடைய ECI மும்பை பேராயத்தினுடைய அலுவலகத்திலே ஆண்டவருடைய ஈடுபாடு குறித்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லேபர் சண்டே அல்லது தொழிலாளர் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்ற நிலையிலே நாம் உருவாக்கி இருந்தோம். இப்போதும் அதை நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த தொழிலாளர் தினத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மே 1ஆம் தேதி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அது தொழிலாளர் தினம், அன்றைய நாள் விடுமுறை. இதுதான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். ஆனால் இந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்றை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அதனுடைய வலிகளும் வேதனைகளும் நமக்கு அதிகமாக தெரியும். 1880களிலே தொடங்கி 1890 ஆண்டு வரை ஒரு மாபெரும் புரட்சி தொழிலாளர் மத்தியிலே ஏற்பட்டது. அப்படி தொழிலாளர்கள் மத்தியிலே ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாளிகள் தொழிலாளர்கள் என்ற இரண்டு பிரிவினை மக்கள் இருந்தார்கள். இந்த இரண்டு பிரிவினரும் அவரவர்கள் வேலை செய்பவர்களாக இருந்தாலும், முதலாளிகள் தொழிலாளர்களுடைய உழைப்பிலே வாழ்பவர்களாகவும், தொழிலாளிகள் முதலாளிகளுடைய மூலதனத்தை வைத்து வேலை செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆக முதலாளிகள் தங்களுடைய மூலதனத்தை கொண்டு தொழிலாளர்களை ஒரு பணம் உருவாக்கும் ஒரு சக்தியாகவே கண்டு கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஏனெனில் குறிப்பாக இந்த தொழிலாளர்கள் சுமார் 16 மணி முதல் 20 மணி வரை வேலை வாங்கப்பட்டார்கள். 4 மணி நேரமோ அல்லது 6 மணி நேரமோ தான் ஓய்வெடுக்கும் ஒரு நிலை. இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த தொழிலகத்திலே மிஷனோடு கூட தங்களுடைய வாழ்க்கை இருந்ததை ஒழிய அவர்களுக்கு ஓய்வு இல்லை, தூக்கம் இல்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டு வந்தார்கள். மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தொழிலாளர்களே விழித்தெடுங்கள் என்று முழக்கத்தை எழுப்பி 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 8 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்ற ஒரு களத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கி அதை எடுத்து சென்ற பொழுது உலகமெங்கும் இந்த கருத்தானது பரப்பப்பட்டு எல்லா தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராட நினைத்தார்கள். அப்படி போராடிய போராட்டத்தின் வழியாக வந்ததுதான் இந்த மே தினம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள் என்று சொன்னால், முதலாளிகள் தொழிலாளிகளை அதிகமாக வேலை வாங்கினார்கள். ஒரு சில நேரங்களிலே சவுக்கால் அடிக்கவும் செய்தார்கள். குறிப்பாக இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே 3 வயது பிள்ளைகள் கூட தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே வேலை செய்ய அவர்களை அந்த வேலைக்காக அமர்த்தினார்கள். வேலை செய்யாத சிறு பிள்ளைகளை சவுக்கால் அடித்து தொந்தரவு செய்தார்கள். அங்கே வேலை செய்ய முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான நாற்றங்கள், அவர்களுக்கு ஊதியம் கிடையாது, உணவு மட்டுமே இருந்தது. இப்படி அந்த சிறு பிள்ளைகள் சிறு பிராயத்திலேயே அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள். இப்படி எல்லா நிலையிலும்
தொழிலாளர்கள் முதலாளிகளாலே துன்புறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே பல்வேறு விதமான இயக்கங்களை கொண்டிருந்தார்கள். இந்த இயக்கமே அவர்களை புரட்சி செய்ய தூண்டியது. 1880களிலே குறிப்பாக அமெரிக்காவினுடைய பல பகுதிகளிலே தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தார்கள். சுமார் 12,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்திலே குதித்தனர். குறிப்பாக சிகாகோ நகரிலே வந்து எல்லோரும் இணைந்து போராடினார்கள். முதல் போராட்டம் ஒரு சில விஷமிகளாலே கலைக்கப்பட்டு அது வன்முறையாக மாறியது. 2ஆம் நாள் அவருடைய போராட்டம் மிகவும் அமைதலாகவும் சாந்தமாகவும் நடந்தது. ஆனால் அங்கு குண்டு வீசப்பட்டு அரசு தன்னுடைய எந்திரத்தை அனுப்பி போராட்டக்காரர்களை விரட்டச் செய்தது. எப்படியாகிலும் இவருடைய போராட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை முதலாளிகளும் அரசுகளும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. இருந்தாலும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள். இந்த போராட்டத்திலே தொழில் புரட்சியை ஏற்படுத்திய தலைவர்கள் சுமார் 7 பேர் தூக்கிலிடப்பட்டனர். அந்த நாள் அமெரிக்க வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாளாக எண்ணப்பட்டது. ஏனென்றால் அவர்களை அடக்கம் செய்ய சென்ற இடத்திலே புரட்சி வெடித்தது. அங்கே தொழிலாளர்கள் மட்டுமல்ல, மக்களும் இணைந்து சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் அந்த இரங்கல் கூட்டத்திலே பங்கு பெற்று அதன் வழியாக ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு முதலாளிகள் பக்கம் நின்று கொண்டிருந்த அரசு தொழிலாளர்கள் பக்கமும் மக்கள் பக்கமும் திரும்பியது. அவர்கள் 8 மணி நேரம் வேலை என்ற சட்டத்தை ஏற்றி அந்த நாளிலிருந்து தொழிலாளர்களுடைய நன்மைக்காக மே தினம் அல்லது மே 1ஆம் நாள் முக்கியப்படுத்தப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடங்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை அது நமக்கு இப்படி தெரியலாம், ஒரு லீவு நாள். அது லீவு நாள் அல்ல. அது அநேகருடைய ரத்தம் சிந்துதலையும் மரணத்தையும் அது எதிர்பார்த்து அல்லது மரணத்தையும் அது சந்தித்து அது பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய விடுதலை என்றுதான் சொல்ல முடியும். இந்த முதலாளி தொழிலாளி என்ற பகுப்பாய்விலே நாம் வேதத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே ஒரு முதலாளி என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் இந்த உலகத்தை 6 நாள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்கிறார். ஆக கடவுள் ஒரு தொழிலாளி என்பதை இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே நாம் இன்னும் நாம் சற்று கீழே போகும் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை கடவுள் மண்ணிலே செய்த பொழுது அந்த மண்ணை சமப்படுத்தி நிரப்பி அவற்றை சரி செய்ய வேண்டும் என்ற வேலையை அவனுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமில்லாமல் எல்லாவற்றையும் சரியாக நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பையும் அந்த வேலையையும் கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆக மனிதன் கடவுளிடத்திலிருந்து வேலையை பெற்றுக் கொள்கிறான். கடவுளும் ஒரு தொழிலாளி, மனிதனும் ஒரு தொழிலாளியாகவே இருக்கின்றான். இதன் நாளடைவிலே 5 அறிவு படைத்த மிருகங்கள் அல்லது 5 அறிவு படைத்த உயிரினங்கள் கூட செய்யாத ஒரு செயலை 6 அறிவு படைத்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற தொடங்கினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாபேல் கோபுரம் கட்டுகின்ற நிகழ்ச்சிகள். இந்த முதலாளி தொழிலாளி என்கின்ற அந்த அடிமைத்தன வாழ்வு பாபேல் கோபுரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்துதான் தொடங்குகிறது என்று கூட சொல்ல முடியும். ஏனென்றால் எல்லோரும் வெவ்வேறு பகுதிகளுக்கு உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்த கடவுளுடைய வார்த்தை அவர்கள் செவி கொடுக்காமல் ஒரே இடத்திலே தங்கி அங்கேயே தங்களுடைய வீடுகளை அமைத்து தொழிலை அமைத்து அங்கே இருந்து விட வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லது கூட்டமாக கூடினதினாலே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அடிமைப்படுத்துகின்றவன் முதலாளி என்ற உணர்வுகள் எல்லாம் அங்கிருந்தான் தோன்றினது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம்
இரண்டாவது பார்க்கின்ற பகுதியிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசேஷமாக வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வீட்டிலே ஆகார் என்ற அடிமை பெண் இருந்தாள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆக ஆகார் என்ற அந்த பெண் அடிமையாக்கப்பட்டிருந்தாள் என்ற செய்தியும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படி என்று சொன்னால் ஆபிரகாம் காலத்திலே அடிமைத்தனம் இருந்தது. ஆபிரகாம் காலத்திலே முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடுகள் இருந்தது என்பதை நாம் வேதத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யோசேப்புடைய காலத்திலும் அடிமைத்தனம் தொடர்ந்து வலுப்பெற்றிருந்தது என்பதை நாம் காண முடிகிறது. இப்படியாக இந்த அடிமைத்தனமும் முதலாளித்துவமும் அடிமைத்தனமும் பெருகியது. சுமார் யோசேப்பினுடைய காலத்திற்கு 400 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த எண்ணங்கள் பெரிதும் வளர்ந்தது. ஏரோது அரசன் இஸ்ரவேல் மக்களை தனக்கு நகரங்களை கட்டவும், விவசாயம் செய்யவும், வீட்டு வேலைகளை செய்யவும் இஸ்ரவேலை மக்களை தன்னுடைய அடிமைகளாக்கி வைத்திருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் இஸ்ரவேலரை கொடுமையாய் நடத்தினார்கள், அவர்களுக்கு அதிக வேலை கொடுத்தார்கள், அவர்களை தங்களோடு கூட வைத்துக் கொண்டு தங்களுக்கு என்னென்ன சாதிக்க முடியுமோ அத்தனையும் சாதித்தார்கள் என்ற செய்திகளை நாம் வாசிக்க முடிகிறது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எகிப்தியர் இஸ்ரேலரை கொடுமைப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக வேலை வாங்கினார்கள் என்றும் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கசப்பாக்கினார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் மோசேயின் காலத்திலே அல்லது யாத்ராகமத்தின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். இப்படி அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய கொடுமையை நினைத்து கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். ஏன் கடவுளே எங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலை, ஏன் கடவுளே எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று அவர்கள் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது கடவுள் அவருடைய வேண்டுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே விதமாக சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரத்தை பார்க்கிறேன், அவருடைய கூக்குரலை கேட்கின்றேன், அவருடைய வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசேயை எழுப்பி அவன் மூலமாக அந்த மக்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்த ஆண்டவர் விரும்புகின்றார். முதலாளிகள் மக்கள் மத்தியிலே இருக்கிறார் கடவுள் என்ற நிலையை மாற்றி கடவுள் தொழிலாளர்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் இந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்தார் என்று அநேகர் முதலாளிகளாக மாறிக்கொண்டு அநேகரை அல்லது அநேக தொழிலாளர்களை அதிகமாக துன்புறுத்துகின்ற நிகழ்ச்சிகளை அன்றும் இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே தொழிலாளர்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனங்களிலும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் விதமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அவர்களை விடுவிப்பேன், அவர்களை முற்பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்த அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன், அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நாங்கள் கடவுளை பார்க்க வேண்டும், தொழ வேண்டும் என்றெல்லாம் மக்கள் சொன்னார்களோ அப்பொழுதெல்லாம் முதலாளிகள் அவர்களுக்கு அதிகமாக வேலைகளை கொடுத்தார்கள், அவர்களை அதிகமாக தொந்தரவு பண்ணினார்கள். இவர்களுக்கு யோசிக்க நேரம் இருக்கிறது, யோசிக்கவே விடக்கூடாது என்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்குவதற்காக, அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டார் என்று கூட நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆக தொழிலாளர்களுடைய நன்மைக்காக நம்முடைய ஆண்டவர் அதிகமாக உதவி செய்தார் என்றுதான் சொல்ல முடியும். இந்த நாளிலும் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேகருக்கு அடிமைகளாக அல்லது
கம்பெனிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 16 மணி நேரம் வேலை பார்ப்போர் உண்டு. குறைந்தது 12 மணி நேரம் என்று இப்பொழுது வேலையை ஆக்கிவிட்டார்கள். 8 மணி நேரம் என்ற நிலை மாறி 18 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் என்று வேலை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தொழிலாளர்களும் தன்னுடைய வேலை போய்விடுமோ, தன்னுடைய வாழ்க்கை சூன்யமாகி விடுமோ என்ற பயத்திலே அவர்களுடைய வேலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து, தங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் முதலாளிகள் பக்கத்தில் இல்லை, தொழிலாளிகள் பக்கத்தில் இருக்கிறார். தொழிலாளர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முதலாளிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எதிராக இருக்கின்றேன். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள். 6 அறிவு படைத்திருக்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய யோசனையிலே, சிந்தனையிலே மனித வர்க்கத்தை கசக்கி பிழிக்க வேண்டும், அவனுடைய உழைப்பிலே நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள் என்று அழைக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்து பெறுகலாம். ஆனால் அதே நேரத்திலே நாம் உண்மையாகவே தொழிலாளராக இருந்தேனே, தொழிலாளனை நான் எப்படி நடத்துகின்றேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எங்கே ஒடுக்கப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கின்றார். அவருடைய குரல்களை கேட்கின்றார். யார் அவருடைய குரல்களை ஒடுக்குகிறார்களோ அவர்களுடைய குரல்களையும் கடவுள் நசுக்குவார். ஆகவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், மனம் திரும்புங்கள். நாம் மனம் திரும்புவோம், தொழிலாளர்கள் வாழ்விலே நன்மைகளை செய்வோம். முதலாளிகள் என்ற சிந்தனையை விட்டுவிட்டு சக மனிதர்களோடு மனிதன் என்ற உறவுகளை வளர்த்து முன்னேறுவோம். நிச்சயமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.